உங்கள்ட்ட கேக் வேண்டதுக்கு வந்து அதுக்கப்புறம் உங்கள்ட்ட வந்து படிச்சு இப்போ இப்படி கேக் செஞ்சிருக்கிறா. அக்கா கோல்டு மெடல் எல்லாம் வேண்டியிருக்கிறா கேக்ல. யூகேல வந்து அவே தங்களோட ஆர்டர்ஸை வந்து நல்ல முறையில் செஞ்சு கொண்டிருக்கணும். அது பார்த்தீங்கன்னா 10 வருடத்துக்கு மேலாக வந்து அந்த துறையில வந்து மிளிர்ந்து கொண்டிருக்கின்றார். அதை விட நான் ஆன்லைன் கிளாஸஸ் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குறேன்னா இப்போ இந்த பார்ட் டைமா இல்லாட்டி நாங்கள் இந்த கேக் சம்மந்தமான இது படிக்கணும் அண்டு நினைக்கிறார்கள் உங்கள்ட்ட வந்து என்ன மாதிரி எல்லாமே வந்து மிஸ் சொல்லி கொடுக்குறோம். ஒன்றுமே தெரியாமல் இருந்து வாராக்கள் கூட இங்கே வந்த அப்புறம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. வந்து வேப்பர் பேப்பர் இது எல்லாமே சாப்பிடக்கூடிய திங்ஸை தான் வச்சுது. இவ்வளோ அழகான கேக்ஸை வந்து அவங்க செஞ்சு என்னை பெருமைப்படுத்தியிருக்காங்க. யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் காம்படிஷன் வந்து இறங்கி வழியில் போடுறதுக்கு தயங்கினோம். வந்து அவுட் பண்ணியிருக்கேன். நான் அவையோட ஒர்க் நீங்கள் பார்க்கலாம். சில இடங்களில் வந்து பீசஸை குறைவாக வாங்கி கொண்டு அவைக்குரிய சரியான நாலேஜை கொடுக்க மாட்டோம். அல்லது தன்னுடைய மகளுக்கு அல்லது மகனுக்கு தானே ஒரு ஒழுங்கான கேக் இல்லை அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்கு. அவ வந்து அனைவருக்குமே வணக்கம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் நிற்கிறோம். யாழ்ப்பாணம் KKS வீதி மல்லாகத்தில் நிற்கிறோம். இன்றைய தினம் இங்கே ஏன் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுய தொழில் முயற்சியாளர் தன்னுடைய சுய தொழில் முயற்சியால் பார்த்தீங்கன்னா முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய இல்லாட்டி பல பேருக்கு வந்து ஒரு முன்னுதாரணமாக திகழக்கூடிய ஒரு பெண் சம்பந்தமாகத்தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஒரு கேக் உற்பத்தியை வந்து தானாகவே தொடங்கி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 10 வருடத்துக்கு மேலாக வந்து அந்த துறையில் வந்து மிளிர்ந்து கொண்டிருக்கின்றார். ஒரு சுய தொழிலாளராக ஆரம்பித்து இன்றைக்கு பல பேருக்கு வந்து தொழில் வாய்ப்புகளை வழங்கி கொண்டு அதோட பல பேருக்கு வந்து தன்னுடைய தொழிலை வந்து கற்பித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபரோட தான் இன்றைய தினம் இந்த காணொலி வந்து பதிவு செய்ய போகின்றேன். அவருடைய அனுபவங்கள் சுவாரஸ்யங்கள் எப்படி இருந்த இந்த தொழில் அவர் இந்த 10 வருடங்கள் எவ்வாறு கடந்து வந்தவர் என்பது தொடர்பாக அவருடைய வெற்றிக்குரிய காரணங்கள் எவ்வாறு வெற்றியை பெற்றார் என்பது தொடர்பாக வந்து தொடர்ந்து இந்த காணொலியில் வந்து அவருடைய நேரடியாக கதைத்து வந்து நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த அக்கா தான் அந்த சாதனைக்குரிய சொந்தக்காரர். ஒரு சுய தொழிலாக தன்னுடைய இந்த தொழிலை ஆரம்பித்து அதனூடாக வெற்றி கண்டு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த தொழிலை வந்து வெற்றிகரமாக முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அதோட சுய தொழிலாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த தொழில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பல பேருக்கு இதை பயிற்றுவித்து இதனூடாக பல பேருக்கு வெற்றி வாய்ப்புகளை தேடி தரக்கூடிய அந்த நிலையில பார்த்தீங்கன்னா இப்போ அக்கா இருக்கு. இப்போ நாங்கள் இந்த அக்காட்ட இவ்வளவு தூரம் இந்த 10 வருட பயணம் வந்து எப்படி அமைந்தது, இந்த 10 வருட பயணம் ஆரம்ப காலத்தில் இருந்து அவ எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அந்த சவால்கள், இந்த வெற்றியை அடைந்திருக்கக்கூடிய வழிகள் எப்படி முன்னோக்கி வந்தவ என்பது தொடர்பாக சாதிச்சு கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வணக்கம் அக்கா. வணக்கம். உங்களை பார்க்க உண்மையாகவே சந்தோஷமா இருக்கு. ஒரு பெண் இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்து வந்து இப்போ ஒரு சமுதாயத்தில் பெண்ணுன்னு சொல்லிக்கலே உங்களால் முடியாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க தானே. இப்போ நீங்கள் 10 வருஷம் வந்துட்டீங்க இந்த ஒரு தொழிலில் சாதனையாக இந்த கேக் தயாரிப்பில் ஒரு 10 வருஷம் தாண்டி வந்துட்டீங்க. உங்களோட ஆரம்பம் எப்படி இருந்தது, எப்படி நீங்கள் இதை ஆரம்பித்தது நான் என்னுடைய மகளுக்காக நான் கேக் செய்ய ஆரம்பித்தேன். அதாவது என்னுடைய மகன் ஃபர்ஸ்ட் பர்த்டே கேக் செய்யணுமென்று தேடையில் இங்கே கேக்குன்னு நிறைய விஷயம் இருந்தது. அதாவது டம்மீஸில் செய்கிற கேக்ஸ் நிறைய இருந்தது. ஆனால் ரியல் கேக்கில் செய்கிறதுக்குண்டு இங்கே யாருமே இல்லை. ஒரு 12 இயர்ஸுக்கு முன்னே என்னுடைய மகனுக்கு 12 வயசு, 12 வருஷத்துக்கு முன்னுக்கு அப்படி கேக்கில் செய்யக்கூடிய இங்கே யாருமே இல்லை. பேக்கரிஸில் எடுக்கக்கூடியதாக இருந்தது. பட் கஸ்டமைஸ்ட் ஹோம் பேக்கர்ஸ் பேஸ்ட் கேக்ஸ் வந்து இங்கே இல்லை, தேர்டு நடத்த இல்லை. ஸோ அந்த டைம் தான் நான் நினச்சேன்னா எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட், என்னடா ஒரு கேக் வடிவமைக்கக்கூடியதுக்கு ஒரு திறமை இல்லை அப்படின்ட்டு தான் அது கேப் கொஞ்சம் வந்துட்டுது. பிறகு என்னுடைய செகண்ட் டாட்டர் பிறந்த பிறகு நான் வந்து செல்ஃப் லேர்னர், அதாவது யூடியூப்ஸ் பார்த்து நானே ஒவ்வொரு விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கொண்டு சில ஸ்கில்ஸுக்காக ஃபாரினில் உள்ள சில டியூட்டோரியல்ஸ் பார்த்து மற்றது ஃபாரினில் உள்ள இன்ஸ்ட்ரக்டர்ஸ் கண்டெக்ட் பண்ணி அவைகிட்ட கிளாஸஸ் போயிட்டு என்னுடைய ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணினான். இன்றைக்கு நான் 2025 வந்து என்னுடைய 10 இயர்ஸை வந்து ஸ்டெப் அப் பண்ணுறேன். அதாவது நான் என்னுடைய 10வது வருஷத்தில் காலடி எடுத்து வைக்கிறேன். இந்த 10 வருஷத்தில் வந்து நான் சாதித்ததுன்னு சொல்லண்டா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்குக்கு மேலான கஸ்டமைஸ்ட் கேக்ஸ் நான் செஞ்சுருக்கிறேன். இயர்லி எப்படியுமே எனக்கு ஒரு 600 கேக்ஸு கிட்ட போகும். அதை விட கிளாஸஸ் என்று சொல்லிக்கல நான் லாஸ்ட் இயர் தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணினேன். கிளாஸஸ் அதாவது ஒரு இன்ஸ்டியூட்டை ஓப்பன் பண்ணது லாஸ்ட் இயர் ஜனவரியில். அக்கா இந்த கேக்கின் ஆரம்பம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகளுக்கு அல்லது மகனுக்கு தானே அக்கா ஒரு ஒழுங்கான கேக் இல்லை அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்கு. அவள் வந்து இது ஒரு தொழிலாக அண்டது ஆரம்பிக்க
வெளிக்கிடையில் தன்னுடைய அந்த பிள்ளைகளுடைய அந்த எதிர்பார்ப்பை தனக்கு அதை வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை ஆக்கணுன்றதுக்காக வேண்டி தான் அந்த தயாரிப்பை ஆரம்பித்து இப்போ பார்த்தீங்கன்னா 10 வருஷம் கடந்து போய் கொண்டிருக்கிறா. தொடர்ந்து சாய்க்கலாம். சொல்லுங்கக்கா, இந்த துறையில் வந்து எவ்வளவு வெற்றியை நீங்கள் கண்டிருக்கிறீங்க? இப்போ இதுவரையும் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு, நிறைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்கு. நிறைய இதில் ஹேங் பண்ணல, இன்னும் நிறைய இருக்கு ஹேங் பண்ண. ஓகே. நான் வந்து 2019ல் கேக் கன்வென்ஷன் உண்டு, இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் உண்டு, மிஸ் ரீமா சிராஜ் அவங்க ஆர்கனைஸ் பண்ணி இன்டர்நேஷ்னல் ஜட்ஜஸ் வந்து ஜட்ஜ் பண்ணின ஒரு காம்படிஷனில் சில்வர் அவார்டு எடுத்தேன் நான். அதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் ஸ்ரீலங்காவில். இலங்கையில் வந்து இந்த கேக் தயாரிப்பில் ஒரு சர்வதேச ரீதியில் கிட்டத்தட்ட இந்த வடமாகாணத்துக்குள்ள யாழ்ப்பாணத்துக்குள்ள ஒரு சர்வதேச ரீதியிலான ஒரு போட்டியில் பங்கு பெற்றி அக்கா வந்து அந்த இடத்துல ஒரு பதக்கத்தை வென்றிருக்கா. எனக்கா வெண்கல பதக்கம் கொண்ட வெற்றி இருக்கு. அதான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அக்கா அந்த வெற்றி பயணத்தினுடைய ஒரு மிகப்பெரிய சாதனையாக இருக்குது. ஒரு சர்வதேச போட்டி ஒன்றில் பங்கு பெற்றி அந்த வெற்றி ஈட்டி இருக்கிறா. அது தொடர்பான அனுபவங்களை சொல்லுவாங்க. லாஸ்ட் இயர் வந்து மால்டீவ்ஸில் நடந்தது. ஃபஹம் அண்டு வந்து எங்களோட ஸ்ரீலங்கன் செஃப் கில்ஸ் ஊடாக நாங்கள் கொஞ்சம் பேர் செலக்ட் பண்ணி போய் அங்கே வந்து அந்த ஃபஹம் அந்த ஒரு இன்டர்நேஷ்னல் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 58 நாடுகளுக்கு உரிய அந்த ஆட்கள் எல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவன். அதில் ஒவ்வொரு கேட்டகரிஸும் செய்தவன். நான் வந்து வெட்டிங் கேக் கேட்டகரி எடுத்து அதில் எனக்கு வந்து பிரான்ஸ் மெடல் கிடைச்சது. அந்த பிரான்ஸ் மெடல்ன்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு 68 to 78 அந்த அதுக்குரிய மார்க்ஸை தான் அதை கவர் பண்ணோம். என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதால எனக்கு இது ஒரு பெருமைக்குரிய விஷயம். பிரான்ஸாக இருந்தாலுமே எனக்கு இது ஒரு பெருமைக்குரிய விஷயம். நான் நெக்ஸ்ட் இயரும் மேலும் வேறு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பங்கள் இருக்குது, ஐடியாஸ் இருக்குது. அதுக்காக நான் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்போ இலங்கையில் இந்த கேக் துறையை வளர்ப்பது சம்மந்தமாக எதுவும் இயங்கி கொண்டிருக்கா? இல்லாட்டி இப்போ சர்வதேச ரீதியில் இந்த போட்டிகள் இடம்பெற மாதிரி இலங்கையில் இப்படி எதுவும் போட்டிகள் நிறைய இருக்குது. இப்போ இது வரைக்குமே கொலம்புல வந்து செஃப் கில்ஸில் வந்து எவ்ரி இயர் நடக்கிறது காம்படிஷன். அது வந்து அரசாங்க ரீதியான ஒரு கேக் ஆர்டிஸ்டுக்குரிய ஒரு போட்டி. அது வந்து ஒவ்வொரு வருஷம் நடைபெறுது. ஆனால் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் காம்படிஷன் வந்து இறங்கி வெளியில் போடுறதுக்கு தயங்கினோம். அது அந்த தயக்கத்தை உடைச்சு என்ன போல் இனி வார இளம் சமுதாயங்கள் இப்படியான போட்டிகளில் போய் பங்கு பெற்றினா தான் எங்களுடைய ஸ்டேஜ் எங்களுடைய ஸ்டாண்டர்ட் என்னன்னு எங்களுக்கு விளங்கும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த திறமை, இந்த கேக் சம்மந்தமான திறமையை எங்களோட இளம் சமுதாயத்துக்கு எப்படி கடத்தலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவைகளுக்கு நான் கிளாஸஸ் கொடுத்து இப்போ நிறைய பிள்ளைகள் அவுட் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதாவது ஒவ்வொரு பேட்ச்லேயும் 10 to 11 ஸ்டூடெண்ட்ஸ் நான் அவுட் பண்ணுவேன். ஆனால் இது வரைக்கும் பேஜில் வந்து பப்ளிஷ் பண்ணதில்லை. நான் இப்போ நிறைய பேர் நீங்கள் கேக் கிளாஸ் கொடுக்குறே இல்லையாக்கான்னு சொல்லி கேக்கில் தான் நான் அதை போட்டு கொண்டிருக்கேன். இது வரைக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாய் மூலம், அதாவது இங்கே போனால் உங்களுக்கு நல்ல நாலேஜ் கிடைக்கும், நல்லபடியாக உங்களுக்கு படிப்பிச்சு கொடுப்பினோம் அப்படின்னு சொல்லி வாய் மூலமான போன என்கொயரிஸில் தான் எனக்கு இப்போ வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும். அதை விட நான் ஆன்லைன் கிளாஸஸ் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குறேன். நான் வேறு லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இங்கே நாங்கள் வந்து அதாவது எங்களோட ஆர்டர்ஸ், அதாவது வார ஆர்டர்ஸையே வந்து நான் ட்ரெயின் பண்ணுறேன். இப்போ ஒரு கேக் இன்றைக்கு ஒரு சாக்லேட் கேக் அடிக்கணுமெண்டா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸை வச்சு நான் அடிச்சுட்டு அதுக்குரிய அவுட் ஒர்க் ஃபினிஷிங் பார்ட் மட்டும் எந்த ஹையில் இருக்கும் அவை எல்லாம் பார்ப்பினோம். அப்படி தான் நான் இந்த கிளாஸஸை கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். மற்றது அவை வந்து இது மூலம் நிறைய நாலேஜ் அவைக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நான் 5-6 கேக் கஸ்டமைஸ் கேக் செய்யல அவ்வளோ 5 பேரோ 10 பேரோ என்ன மானிட்டர் பண்ணிக்கல நிறைய டிப்ஸ் வந்து அவைக்கு யூஸ்ஃபுல்லாக கிடைக்குது. இப்போ லாஸ்ட் பேட்ச் வந்து நான் அவையை வந்து அவுட் பண்ணியிருக்கிறேன். அவையோட ஒர்க் நீங்கள் பார்க்கலாம். இப்போ புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் நீங்கள் கிளாஸ்கள் கொடுக்குறீங்கன்னு சொல்கிறீங்க. அது எப்படி அந்த கிளாஸ்கள் நீங்கள் இங்கேருந்து கொடுத்துருக்கீங்க? அதுவுமே நான் இந்த ஆர்டர்ஸை தான் சில நேரங்களில் செய்து காட்டுறது. இப்போ கனடியன் டைம்னு சொன்னால் ஒரு 2 hours அப்படி நான் அவைக்காக ஸ்பெண்ட் பண்ணி அந்த 2 hours அவைக்கு ரெசிபீஸ் நான் கொடுத்து அந்த ரெசிபீஸ் மூலமாகவே அந்த கேக்கை மேக் பண்ணி எனக்கு ஃபீட்பேக் சொல்லி நம்ம இப்படி வந்தது, இப்படி மிஸ்டேக்ஸ் இருக்குது, என்ன செய்யலாம்னு அப்புறம் அடுத்தடுத்த கிளாஸ் நான் அவையை அதன் மூலம் இது இப்போ இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வருவேன்.
நீங்கள் இந்த கிளாஸ் கொடுக்க வலிக்கிற இந்த காலத்தில் இருந்துக்கா கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் உங்கள்கிட்ட இருந்து கல்வி கற்று வெற்றிகரமான பயணத்தை நோக்கி முன்னோக்கி போயிருக்கணும்? இப்போ லாஸ்ட் 4 இயர்ஸாக நான் கிளாஸஸ் கொடுத்து கொண்டிருக்கிறேன். என்னோட வீட்டில் எனக்கு செப்பரேட் ரூம் இருந்தாலும் அது போதிய வசதி, அதாவது இட வசதி போதியது இல்லாமல் இருந்ததால் நான் சரியான குறைஞ்ச ஒரு 4 3 அப்படித்தான் எடுப்பேன் ஸ்டூடெண்ட்ஸ். எடுத்து அப்படி பார்த்தாலே ஒரு கிட்டத்தட்ட 50 to 50 75 கிட்ட நான் என்னட்ட இருந்து படித்து கொண்டு வெளியில் போன பிள்ளைகள் இருக்கணும். நீங்கள் ஒரு 9 வருஷத்துக்கு மேலால் கடந்து போய் கொண்டிருக்கீங்க. எப்படியும் பல சவால்களை எதிர்நோக்கி இருப்பீங்க இந்த துறையில். அது சம்மந்தமாக இன்னும் சவால் உங்களுக்கு எது வந்தது? சவால்கள்ண்டா இப்போ புது புது ட்ரெண்ட் வந்து கொண்டே இருக்குது. நாங்கள் எங்களை அப்டேட் பண்ணி கொண்டே இருக்கோம். அதுக்கு இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் அந்தளவு ஸ்டாண்டர்டான ஒரு கேக்ஸ் துறை எஜுகேஷன் இங்கே எடுக்கல. அது அப்போ நான் கொலம்புக்கு ட்ராவல் பண்ணணுமெண்டா நைட் பஸ் எடுத்து அங்கே போய் ஒரு ரூமில் ஸ்டே பண்ணி எக்ஸ்பென்சஸ் எங்களுக்கு கூட. மற்றது அடுத்த நாள் கிளாஸுக்கு போகணும், பிறகு அடுத்த நாள் திரும்பி இங்கே ரிட்டர்ன் ஆகணும். 3 days நாங்கள் அங்கே ஸ்டே பண்ணி படிக்கணும். அப்படி நிறைய சவால்கள். 2 பிள்ளைகள், என்னோடய ஹஸ்பண்ட் இப்போ ரீசெண்டாக தான் ஃப்ரெண்ட்லேருந்து வந்தபடியாக அவர்கிட்ட விட்டுட்டு போகிறோன்னா, அல்லது என்னுடைய அம்மா அப்பா அவை பார்த்துக்கொள்கிறவ. சரியான சேலஞ்சிங் என்னென்னா ட்ராவல் பண்ணி தான் நான் இவ்வளோத்தையும் பெற்றிருக்கிறேன். லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலிங் தான் என்னுடைய இந்த எஜுகேஷன். நான் இவ்வளோத்துக்கு வளர்ந்ததுக்குரிய காரணம் நான் போய் என்ன அப்டேட் பண்ணி கொண்டு இருக்கிறது. இப்போ இந்த யாழ்ப்பாணத்தில் இந்த கேக் சொல்லி கொடுத்தது, அதாவது கேக் கிளாஸஸ் எல்லாமே நிறையவே இருக்குது. கிட்டத்தட்ட எங்களுக்கு அறிஞ்ச அளவு நிறைய இருக்குது. அந்த வகையில் உங்கள்கிட்ட வந்து படிக்க வரையினம் மண்டைக்குள்ள உங்கள்கிட்ட எப்படி வித்தியாசப்படுது? அவர்களோட விட உங்கள்கிட்ட எப்படி வித்தியாசப்படுது? அவர்கள் உங்களை தேர்ந்தெடுக்கணும்னு நீங்களே நினைக்கிறீங்க? தனித்துவ மண்டைக்குள்ள நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் சொல்லுவேன். முதலாவது இப்போ இவ்வளவு காலம் நான் செஞ்சு கொண்டு கேக்கில் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நான் செல்ஃப் லேர்னர்ன்றபடியாக ஒவ்வொரு படியாக தட்டி தடக்கித்தான் ஏறி வந்திருப்பேன். அந்த தட்டி தடக்கி ஏறி வந்த படிகளை என்னட்ட வர பிள்ளைகளில் அப்படி போக விடாமல் ஷார்ட் டைம்லேயே நான் ஈஸியாக கேப்சர் பண்ணக்கூடிய மாதிரி சொல்லி கொடுக்குறேன். கம்பேர் பண்ணிக்கல ஜப்னால நான் கொஞ்சம் ஃபீ வந்து ஹை, அதாவது படிப்புக்கு நான் வாங்குகிற அமௌண்ட் ஹையாக இருந்தாலும் அவை என்னட்ட இருந்து எடுக்கிற நாலேஜ் வந்து 100% ஃபுல்லாக பியூராக இருக்கும். மற்றது அவை வந்து பர்ஃபெக்டாக ஒரு மோல்டு பண்ணி தான் நான் அவை அனுப்புவேன். ஒரு கேக் ஆர்டிஸ்ட் எப்படி வெளியில் போகணுமோ அந்த ரீதியில் அவையை ஃபுல்லாக மோல்டு பண்ணி தான் நான் அனுப்புவேன். மற்றது திங்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் இங்கேயே ப்ரொவைட் பண்ணுறோம். சில இடங்களில் வந்து ஃபீஸஸை குறைவாக வாங்கி கொண்டு அவைக்குரிய சரியான நாலேஜை கொடுக்க மாட்டோம், அல்லது அவை வந்து சரியான நாலேஜபிளான ஒரு ஆட்களாக இருக்க மாட்டினோம். பட் நான் வந்து ஃபீஸ் ஒரு ஹை ரேட்டில் சார்ஜ் பண்ணினாலும் திங்ஸை வந்து நான் என்னுடைய திங்ஸை தான் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அவை வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே இங்கே கொண்டு வர தேவையில்லை. நானே சகலதும் கேக் பேக் பண்ணுறதுனாலும் மிஷின் எல்லாம் சகலதுமே, அதாவது டூல்ஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக அவை வந்து பேமெண்ட்டை மட்டும் செஞ்சுட்டு இங்கே தாங்கள் வந்து படிச்சுட்டு போனால் சரி. உங்கள்கிட்ட இருந்து படித்து வெளியால் போனாக்கள் வெளியால் போய் ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய சிறந்த முறையில் இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்களா? நிச்சயமாக செய்து கொண்டிருக்கிறேன். முதல்ல ஆரம்பத்தில் அந்த ஃபாரினுக்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தானே நான் மெயினாக டார்கெட் பண்ணி படித்து கொண்டு வந்தேன் நான். அப்போ யூகே, கனடா, மற்றது ஆஸ்திரேலியா இப்படியான நாடுகளில் வந்து கேக் டிலைட்ஸ் அப்படின்ற ஒரு நேம்லையும், மற்றது கோலா கேக்ஸ், பெஸ்ட் கேக்ஸ், பெஸ்ட் இன் டவுன் ஆர் சம்திங் ஏதோ ஒரு நேம் உண்டு. யூகேயில் வந்து அவே தங்களோட ஆர்டர்ஸை வந்து நல்ல முறையில் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதை விட இங்கே படித்த பிள்ளைகளே நிறைய பேர் தாங்கள் பேஜ் ஓப்பன் பண்ணி நல்ல விதத்தில் ரீச் ஆகி செஞ்சு கொண்டிருக்கிறோம். அவை இன்றைக்கு எக்ஸாம் கேக்ஸும் செய்திருக்கிறோம். வெளிநாட்டிலே உங்களோட மாணவர்கள் வந்து செய்து கொண்டு வெற்றிகரமாக பயணம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவை அதன் மூலம் நல்ல வருமானத்தை ஈட்டுறாங்க. இங்கே உள்ள பிள்ளைகளுமே நல்ல ஒரு வருமானத்தை, அதாவது ஒரு ஜாப்பில் இருந்தாக்களே அந்த ஜாப்பை குவிட் பண்ணிவிட்டு தாங்கள் செல்ஃபாக ஏர்ன் பண்ணணும், பிள்ளைகளையும் கவனித்து கொண்டு வீட்டில் நாங்கள் ஏர்னிங் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணுமென்று செய்கிற பிள்ளைகள் இன்றைக்கு இருக்கிறாங்க. அவையும் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து இந்த பொதுவாக எல்லாருமே நினைக்கிறது ஒரு அரசாங்க உத்தியோகம் தேவை, இந்த அரசாங்க உத்தியோகத்துக்குள்ளே போய் தான் நாங்கள்
போனால் தான் நல்லா இருக்கலாம்ன்ற மாதிரியான ஒரு இது எங்களோட சமூகத்திலே இருக்குது. அப்படி இருக்க அந்த துறையை விட்டுட்டு, அந்த அரசாங்க உத்தியோகத்தை விட்டுட்டு இப்படியான துறைகளில் வந்து அவர்கள் முன்னோக்கி போய்க்குள்ள அதுக்குரிய வருமானங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமா, வெற்றி காண முடியுமா அவர்கள் இந்த துறையில்? நிச்சயமா அரச சம்பளத்தை விட 3-4 மடங்கு அதிகமாக நாங்கள் வந்து இந்த கேக் துறையில் சம்பாதிக்க முடியும். எல்லாம் அவர்களுடைய முயற்சியெல்லாம் இருக்கு. எல்லாம் அவரோட டேலண்ட்லையும் அதாவது பெர்ஃபெக்ஷன்லேயும் தான் இருக்குது. ஒரு தொழில் செய்கிறேன்னா முதல்ல நேர்மை வேணும். அந்த நேர்மை வந்து அவைகிட்ட இருந்துச்சுன்னா அது எந்த வழியிலையும் அவைக்கு வெற்றி தான். இப்போ உங்கள்ட்ட கிளாஸுக்கு வாராக்கள், இப்போ இலங்கையில் இருக்கக்கூடிய ஆக்கள் உங்கள்ட்ட இப்போ கிளாஸுக்கு வரையணும்னா அவைகளுக்கு என்ன மாதிரியான நியதிகள் கட்டுப்பாடுகள் இருக்குது? இலங்கையில் இருக்கிற இங்கே இருக்கா? இலங்கை என்ன பொதுவாக யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஆக்களுக்கு கட்டுப்பாடுன்னா நாங்கள் மார்னிங் 9 to 4 எங்களோட இன்ஸ்டியூட் ஓப்பனில் இருக்கும். நாங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் டைம் வந்து இல்லை. இப்போ அவை ஒரு 9:30 வந்துச்சு நம்மண்டா அவைக்குரிய சப்ஜெக்ட்ஸை லேர்ன் பண்ணி கொண்டு ஒரு 2 hours 3 hours அவை போகலாம். அவைக்குரிய சிலபஸ் வந்து நாங்கள் கவர் பண்ணி கொண்டு வருவோம். இப்போ இந்தந்த சிலபஸ் கவர் பண்ணோன்னா அவைக்குரிய எக்ஸாமை நாங்கள் வச்சுட்டு அவைக்குரிய எக்ஸாம் கேட்க ப்ரிப்பேர் பண்ணி இங்கேருந்து லீவ் ஆகலாம். இப்போ நீங்கள் இந்த படிப்பிக்கிறீங்கன்றதை தாண்டி உங்கள்கிட்ட வந்து சகல விதமான கேக்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குன்னு தானே? அது சம்மந்தமா? ஆமாம், வெட்டிங் கேக்ஸ், பர்த்டே கேக்ஸ், மற்றது ஆல் ஒகேஷன்ஸ் கேக், ஆனிவர்சரி கேக், எல்லா விதமான கேக்ஸுமே ரியல் கேக்ஸில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ரெஜிஃபோம் சில பேர் ஃபாரின்லேருந்து வராக்கள் எல்லாம் ரெஜிஃபோம் விரும்ப மாட்டாங்க. 3 tier-மே கேக்காக இருக்கும் சொல்லுவாங்க. அப்போ 3 tier-மே கேக்காக நாங்கள் செய்து கொடுத்துருக்குறோம் ஃபுல் கேக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அக்கா இதில் நிறைய மெடல்கள் சர்டிஃபிகேட்லாம் பண்ணியிருக்கீங்க. இப்போ இது சம்மந்தமாக சொல்லுங்க. இது பெஸ்ட் கேக் அவார்ட் எல்லாம் பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் இது சம்மந்தமாக சொல்லுங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி? அது வந்து NVQ, அதாவது நேஷ்னல் லெவலான NVQ level 4 வந்து கேக் டெக்கரேட்டர்ஸுக்கான ஒரு அங்கீகாரம். இது வந்து இதுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நாங்கள் செய்து கொடுப்போம். அதாவது எங்கிட்ட படிக்க வர பிள்ளைகளுக்கு NVQ level 4 எக்ஸாமினேஷன் என்ன மாதிரி எடுக்கணும் அதுக்குரிய ஃபுல் கைடன்ஸ் வந்து என்னால் வழங்கப்படும். மற்றது இது வந்து 2000 கோல்டு மெடல்லாம் பண்ணிருக்கீங்க. ஆமாம், 2020 கோல்டு மெடல்லாம் பண்ணிருக்கா கேக்ல சொல்லுங்க. அது சம்பந்தம் 2020 வந்து ஸ்லிக்கா இப்போவும் அவங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவுட் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. அதில் ஒரு ஓப்பன் கேட்டகரியில் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணினேன். அந்த டைம் எனக்கு 2020 கிடைச்ச கோல்டு மெடல் தான் அந்த ஸ்லிக்கா மூலம் கிடைச்சது. ஓகே, உங்களே நிறைய சர்டிஃபிகேட் பண்ணிருக்கீங்க. இதை விட நிறைய வச்சிருக்கீங்க. இதில் கொழுவாம நிறைய வச்சிருக்கேன். இதில் கொழுவாம இருக்குது. ஓகே, இப்போ இன்றைக்கு இங்கே எதுவும் செஞ்சுருக்கீங்களா கேக்குகள்? இன்றைக்கு எக்ஸாம் கேக் செய்தவை எங்கட, அதாவது இப்போ அவுட் ஆகிற பிள்ளைகள், இந்த ஜனவரி பேட்சில் அவுட் ஆகிற பிள்ளைகள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் செஞ்சிருக்கணும். அதை நீங்கள் பார்க்கலாமா? இதுதான் இன்றைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் செய்த ஒர்க். அதாவது இதில் நிறைய டெக்னிக்ஸ் அவைக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துருக்குறோம். இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் அவை ஃபாலோ பண்ணி நல்ல நேர்த்தியாக இந்த கேக்ஸை வந்து முடித்ததில் எனக்கு சரியான ப்ரௌடாக இருக்குது. ஏன்னா இந்த பிள்ளைகள் வந்து எதுவுமே தெரியாமல் வந்த பிள்ளைகள், ஒரு சில பிள்ளைகளை தவிர சில பிள்ளைகள் வந்து கேக் சாப்பிட்றது மட்டும்தான். ஸோ அப்படியான பிள்ளைகள் வந்து இவ்வளவு திறமையாக செஞ்சிருக்கணும் என்று சொல்லிக்கல நான் இந்த மூமெண்ட்டை வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். இவ்வளோ அழகான கேக்ஸை வந்து அவங்க செஞ்சு என்னை பெருமைப்படுத்தியிருக்காங்க. அதை விட ஃப்யூச்சரில் இன்னொரு 2-3 இயர்ஸில் என்னை விட பெரிய கேக் ஆர்டிஸ்டாக அதை வரணுமெண்டு நான் எல்லாருக்கும் இந்த பிளெஸ்ஸிங்ஸை கொடுக்குறேன். இந்த கேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த அக்கா இந்த மிஸ்கிட்ட படித்து செய்திருக்கக்கூடிய கேக்குகள், அந்த வகையில் இங்கே படிச்சிருக்கக்கூடிய ஒரு மாணவிட்ட நாங்கள் கேட்போம் அவரோட அனுபவம் எப்படி இருக்காண்டு. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? இருக்கிறேன். இங்கே இப்போ நீங்கள் செஞ்ச கேக் அது இதில் இது நீங்கள் செஞ்ச கேக்கா? என்ன ஸ்பெஷல் இந்த கேக்கில்? என்ன ஸ்பெஷல்னா இந்த ரோசஸ் எல்லாம் வந்து ஹேண்ட்மேட் ரோசஸ். இது செய்கிறதுக்கே எப்படியும் ஒரு 10 to 15 days இருக்கும். ஓகே, எல்லாம் இருக்கும். நான் வந்து லேட்டாக வந்ததால் வந்து ஒரு 7 days அப்படி செஞ்சேன். நான் மிஸ்ஸிட்ட வந்து 6 months வந்து ட்ரைனிங் எடுத்தேன். அதால் வந்து எனக்கு அது ஈஸியாக இருந்தது. ரோசஸ் வந்து ஃபஸ்ட் டைம் செய்கிறாக்கலண்டா வந்து எளியாக செய்து முடிக்கிறாது. கொஞ்சம் ட்ரைனிங்கில் இருந்தால் தான் குயிக்காக செஞ்சு முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது இதில் பயன்படுத்தியிருக்கிற எல்லாமே வந்து எல்லாருமே சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். எடிபிள் திங்ஸ் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கிறோம். ஓகே, இப்போ நீங்கள் இங்கே இந்த கிளாஸுக்கு இங்கே வந்தீங்க தானே, வரைக்கு எப்படி இருந்தது? இப்படியெல்லாம் செய்து முடிப்பேன்ற அந்த எண்ணம் இருந்ததா உங்களுக்கு? இல்லை,
இல்லை, அப்படி எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லை. இப்போ மிஸ்கிட்ட வந்து பழகின பிறகு தான் எனக்கு இப்படி செய்து முடிக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. எப்படி சொல்லித்தாரா மிஸ்? நல்லா தான் சொல்லித்தாரா, எல்லாம் கேட்குறதெல்லாம் முகம் சொல்லிக்காம சொல்லித்தாரா. இப்போ இங்கே கிளாஸுக்கு வரக்கூடிய ஆட்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? வர சொல்கிறீங்களா, வர வேண்டாம்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக இங்கே வந்து படிக்கணுமென்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏனெண்டா வந்து எல்லாமே வந்து மிஸ் சொல்லி கொடுக்குறோம். ஒன்றுமே தெரியாமல் இருந்து வாராக்கள் கூட இங்கே வந்த அப்புறம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ கட்டாயம் வந்து மிஸ்கிட்ட படிக்கணுமென்னு நான் எல்லாரையும் சொல்லுறேன். இந்த கேக்கை பொறுத்த மட்டும் வந்து ஸ்டூடெண்ட்டோட நேம் வந்து பவித்ரா. இவ வந்து என்னுடைய கஸ்டமர். கிட்டத்தட்ட 4-5 இயர்ஸ் என்னுடைய கஸ்டமர்ஸாக இருந்த பிறகு என்னட்ட லேர்ன் பண்ணணும்னு சொல்லி பேசிக்காக எந்த நாலேஜுமே தெரியாமல் லேர்ன் பண்ணி இன்றைக்கி இவ்வளவு திறமையாக இந்த கேக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கா. பவித்ராவுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள். நன்றி. அதாவது வந்து உங்கள்ட்ட கேக் வேண்டுறதுக்கண்டு வந்து அதுக்கப்புறம் உங்கள்ட்ட வந்து படித்து இப்போ இப்படி கேக் செஞ்சுருக்குறான். எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இது 2020 இருந்து நான் அக்காட கஸ்டமர் ஃபர்ஸ்ட் கேக் ஆர்டர் பண்ணி எடுத்தது. அந்த டேஸ்ட் மற்றது அவட ஒர்க் அது எல்லாமே நல்லா பிடிச்சு கொண்டது. இப்போ அதிலேருந்து படிக்கணுமென்ற ஒரு ஆசை அந்த அது 0 நாலேஜோடு தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் இந்த அளவு கேக் செய்கிற அளவு என்ன மோல்ட் பண்ணி எடுத்தது அக்கா நான். Wish you all the best, Nora. Thank you so much. இந்த கேக் வந்து வுட் எஃபெக்ட், அதாவது ஒரு ரியல் ட்ரீட் அந்த லுக் இருக்குது. மற்றது இதில் யூஸ் பண்ண வந்து வேப்பர் பேப்பர், இது எல்லாமே சாப்பிடக்கூடிய திங்ஸ் தான் வச்சு இதை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ இந்த காலத்துலேயாக்கா இப்போ எல்லாருக்கும் நேர பட்டாக்குற ஒன்று இருக்குது தானே. தாங்கள் நினைச்ச கிளாஸுகளுக்கு போயிடாது, படிக்கலாது, வீட்டு சூழல், செய்கிற வேலைகள். இப்போ இந்த பார்ட் டைமாக இல்லாட்டி நாங்கள் இந்த கேக் சம்மந்தமான இது படிக்கணும் அண்டு நினைக்கிறார்கள் உங்கள்கிட்ட வந்து என்ன மாதிரியாக படித்து கொள்ளலாம்? ஆமாம், லாங் டைம் அண்டைக்கில் 3 to 4 months செய்கிறேன்னா, ஷார்ட் டைம் அண்டைக்கில் 1 day செஷன்ஸ் போடுறேன் நான் கூடுதலாக. அதாவது ஃப்ளவர்ஸ் வந்து நிறைய அட்வான்ஸ்லேருந்து பேசிக்லேருந்து எல்லாமே ஷார்ட் டேர்மில் போடுறது இருக்குது. 1 days 2 days அப்படி. அப்போ அப்படியான ஆட்கள் வந்து இப்போ லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஆட்கள் எல்லாம் வந்து படிச்சிருக்கணும். மன்னார்ல இருந்து, பவனியால இருந்து, மற்றது பெட்டிகுலோலேருந்து நிறைய பேர் கேட்டவே நான் சொன்னேன் பெட்டிகுலோவிலேருந்து வந்து படிக்க கஷ்டமாக இருந்தால் அங்கே கூட எனக்கு வந்து கோர்சஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி நான் அங்கே வந்து செய்வேன்ட்டு சொல்லி கிளம்புல இருந்து கேட்ட ஆட்கள் இருக்கணும். அப்படி ட்ரிங்கோ இப்படி பல இடத்துல இருந்தும் எனக்கு என்கொயரிஸ் வர்றது கிளாஸஸுக்கு. அப்போ அப்படி லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வரக்கூடிய ஆட்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இந்த 1 day செஷன்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும் ஃபாலோ பண்ண. இப்போ நான் எப்படி போய் அதாவது கிளம்புல படித்தனோ அதே மாதிரி அவையும் இங்கே வந்து படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா சில பேர் வந்து கிளம்புக்கு போய் படிக்கிறதுக்கு தயங்குவினம் மொழி பிரச்சனை ஒன்று இருக்குது. இது வந்து நான் வந்து 3 மொழியிலையும் கதைப்பேன். ஸோ எனக்கு கம்யூனிகேஷன் ஒரு ப்ராப்ளம் இல்லை. எங்கட பிள்ளைகள் வந்து சிங்களத்தில் கதைக்க தயங்குவாங்க. ஸோ எங்கட தமிழ் பிள்ளைகளுக்கு பயம் இல்லாமல் எந்த டவுட்ஸையும் கிளியர் பண்ணக்கூடிய அளவுக்கு நான் வந்து அவைக்கு ஒரு நல்ல ஒரு டியூட்டராக இருப்பேன்.